ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க ஜாதகம் எப்படி பார்ப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் எப்படின்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் சரியில்லைன்னா நான் அவங்களோட கை ரேகை பார்க்குறேன். இதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உங்க ஜாதகத்தை நான் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். இது என்னோட புது சிஸ்டம். ஒரு ஜாதகத்துல உங்க டைம் கரெக்டா இருந்தா பர்த் டைம் அது வச்சுட்டு உங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் லக்னம் கண்டுபிடிச்சு அதுல விம்சோத்ரி தசா, யோகினி தசா, ஜெமினி தசா யூஸ் பண்றேன். ஒரே தசை மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்க கரியர் பத்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னா ராசி சார்ட் எல்லாமே தசாப்த சார்ட்டும் நான் பார்க்குறேன், நவாம்சம் பார்க்குறேன், அஷ்டக வர்க்கம் அப்ளை பண்றேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த கோட்டா சக்கரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு மெத்தடாலஜி. இது சும்மா ஒரு ராசி சார்ட் பார்த்து ஒரு பிளானட் எங்க இருக்கு, ஒரு பிளானட் அங்கே இருக்குன்னு சொல்றது இல்லை. டெக்னிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறது. இந்த மாதிரி நான் ஹேண்டு, ஜாதகம், பிரஷ்ன சாஸ்திரம் அந்த எல்லாமே அப்ளை பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட சிஸ்டம் இருக்கு. நீங்க உங்க ஜாதகம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு புக் பண்ணலாம். கடக ராசி 2026 ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கடக ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஷ்டம பாவத்தில் இருக்கிற ராகு, இரண்டாவது வீட்டுல இருக்கிற கேது. அஷ்டம பாவம் என்ன? இது மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நிறைய அர்த்தங்கள் இருக்கு. சடன் சேஞ்சஸ், சடன் கெயின்ஸ், சடன் லாஸ், பூர்வீக சொத்து. ஸோ இதெல்லாம் சீக்ரெட்டான விஷயங்கள். இப்போ நிறைய பேர் அஸ்ட்ராலஜியை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, மந்திர ஜபங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, தந்திரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்றவருக்கு 8 ஹவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்துதான் ஆகும். ஏதாவது பிரச்சனை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், டென்ஷன்ஸ். இது கோர்ட் வரைக்கும் போகலாம், பெருசாயிடலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே கர்நாடக ராசியில பிறந்தவருக்கு இந்த டைம் பீரியட்ல இருக்கு. ரெண்டாவது வீட்டுல இருக்கிற கேதுனால அன்னெசரி லாஸ். இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு பிசினஸ்க்கு நீங்க பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அது புரியல. அந்த பிசினஸ் யாரையோ நம்பி நீங்க பண்ணிட்டீங்க, கண்டிப்பா லாஸ் இருக்கு. ஜாகிரதை இருங்க. கொடுத்துருக்கிற பணமே திரும்பி வராது. இந்த டைம் பீரியட்ல நீங்க பணம் கொடுக்கறது நிப்பாட்டிடுங்க. எதுக்குன்னா கொடுத்த பணம் திரும்பி வராது இந்த டைம் பீரியட்ல. குடும்பத்துல அன்னெசரி விஷயங்களுக்கு சண்டை. ஸோ இது எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பேசணும். 11th ஹவுஸ்ல இருக்கிற கிரகம் அது போயிடுச்சு. சுக்கிரன் மேஷராசி. இது கரியர்ல மட்டும் நீங்க நல்லா எதிர்பார்க்கலாம். சக்சஸ், ப்ரோக்ரஸ், ஜாப்ல சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர் சான்சஸ், ஒரு சேலரியில ஹைக் கூட நீங்க பாக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த கர்நாடக ராசியில பிறந்தவருக்கு. தசமஸ்தானத்துல இருக்கிற சுக்கிரன் பார்த்தா கண்டிப்பா அங்க ப்ரோக்ரஸ் இருக்கு, சக்சஸ் இருக்கு. பிசினஸ், ஜாப் விட்டுட்டு பிசினஸ்க்கு வந்தவருக்கு கூட சக்சஸ் அங்க இருக்கு. நிறைய இடம் வாங்குறதுக்கு, எஸ்பெஷலி நீங்க கார் வாங்கணுமா, வெஹிக்கல் வாங்கணுமா, இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லது. ஸோ நீங்க வெஹிக்கல் வாங்குற சான்சஸ் அதிகமா இருக்கு. கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அதிகமாக்க கூடாது, அந்த கண்ட்ரோல்ல வச்சிடுங்க. கொஞ்சம் நாள்ல கேது சேஞ்ச் ஆனது பிறகு நீங்க கண்டிப்பா அதை சாதிக்கிறேன். கடன் பிரச்சனை வெளியே வரலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் கடகராசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.